டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி வரும் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான வணக்கம். இப்ப நம்ம கிட்ட சில முக்கியமான சட்ட முன்வரைவுகள், உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புகள், அப்புறம் ILO மாதிரியான சர்வதேச அமைப்புகளோட தரவுகள் எல்லாம் இருக்கு. ஆமா, இதையெல்லாம் நம்ம வெறும் தினசரி செய்திகளா கடந்து போக போறதில்ல. கண்டிப்பா ஒரு தேர்வாளர் கண்ணோட்டத்துல இதோட ஆணி வேற தேடி போக போறோம். இது உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஆழமான அலசல். இந்த தரவுகளுக்கு பின்னால இருக்கிற சமூக நீதி, நீதித்துறை கட்டமைப்பு, தேசிய சின்னங்கள் சார்ந்த நுணுக்கங்களை மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சிக்கணும். ஏன்னா தகவல்களுக்கு பின்னால இருக்கிற ஏன், எப்படி அப்படிங்கிற காரணங்களை அலசுறது தான் நம்மளோட முக்கியமான நோக்கம். சரியா சொன்னீங்க. சரி, முதல் தலைப்புக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒருத்தர வலுக்கட்டாயமா ஆசிட் குடிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களோட முகம் பாதிக்கப்படல, வெளியே எந்த காயமும் இல்ல, ஆனா உள் உறுப்புகள் எல்லாமே சிதைஞ்சு போச்சு. ரொம்ப ஒரு பயங்கரமான சூழ்நிலை இது. ஆமா. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இதுவரைக்கும் சட்டம் இவங்கள முழுமையா ஒரு ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு ஏத்துக்கல. வெளியே தெரியற காயங்களை மட்டுமே அளவுகோலா வச்சு நீதிய வழங்கி வந்த ஒரு முரண்பாடுதான் இங்க இருந்துச்சு. அதாவது சட்டம் வெறும் காயங்களை மட்டுமா பாக்குது, வலிய பாக்கலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்க வருது இல்லையா? அதேதான். ஆனா உச்சநீதிமன்றத்தோட சமீபத்திய ஒரு தீர்ப்பு இந்த வரையறைய முற்றிலுமா மாத்தியிருக்கு. உள்ளுறுப்பு பாதிப்புகளையும் இந்த ஆசிட் அட்டாக் வரையறைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அரசு அதிகாரியா மாற தயாராகி வர உங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான தரவு. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, இந்த தீர்ப்பு 2016ஆம் ஆண்டின் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம், அதாவது RPWD ஆக்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த சட்டத்தின் கீழ் வருது. அந்த 2016 சட்டத்துல தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான வகைகளை 7லிருந்து 21ஆக உயர்த்தினாங்க. ஓ, அப்போ ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களையும் அந்த 21 வகைகளுக்குள்ள கொண்டு வந்தாங்க, சரியா? மிகச்சரி. இதனால என்ன பயன்னு பாத்தீங்கன்னா, அரசு பணிகள்ல இடஒதுக்கீடு 3%லிருந்து 4%ஆ உயர்த்தப்பட்டுச்சு. உயர்கல்வியில 5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த புது தீர்ப்பால உள்ளுறுப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த உரிமைகள் எல்லாம் போய் சேரும். சூப்பர். உரிமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் குற்றவாளிகளுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். PNS 2023 சட்டம், அதாவது பாரதிய நியாய சன்ஹிதாவோட பிரிவு 124 படி ஆசிட் வீச்சுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நல்சா திட்டம் 2016 அப்புறம் பிரதமர் தேசிய நிவாரண நிதி மூலமா கிடைக்கிற நிதி உதவிகளையும் நம்ம மறக்கக்கூடாது. உண்மைதான். TNPSC தேர்வாளர்கள் குறிப்பா கவனிக்க வேண்டிய 2 கேஸ் இருக்கு. ஒன்னு 2014 நடந்த லக்ஷ்மி vs இந்தியா ஒன்றியம் வழக்கு, இன்னொன்னு 2015 நடந்த பரிவர்த்தன் கேந்திரா வழக்கு. ஆமா, அந்த பரிவர்த்தன் கேந்திரா வழக்கு ரொம்ப முக்கியமானது. தனியார் மருத்துவமனைகள் இலவச சிகிச்சை அளிக்க மறுக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப கண்டிப்பா சொன்னாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? ஜஸ்டிஸ் JS வர்மா கமிட்டி அறிக்கை. அவங்க இந்த ஆசிட் வீச்சை வெறும் ஒரு தனிநபர் மீதான தாக்குதலா பார்க்கல. இது ஒரு பாலின அடிப்படையிலான குற்றம், அதாவது சமூகத்தோட ஆணாதிக்க சிந்தனையோட வெளிப்பாடுன்னு ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சாங்க. சட்டம் என்னவோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா கலை யதார்த்தம் வேற மாதிரி இருக்குல்ல. ஆமா, நீங்க NCRP தரவுகளை பாத்தீங்கன்னா அது புரியும். கரெக்ட். 2023 பதிவான 703 ஆசிட் வீச்சு வழக்குகள்ல வெறும் 16 பேருக்கு மட்டுமே தண்டனை கிடைச்சிருக்கு. இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது ஒரு கட்டமைப்பு ரீதியான தோல்விதான். போலீஸ் விசாரணை தாமதம், தடவியல் ஆதாரங்களை சரியா திரட்டாதது, எல்லாத்துக்கும் மேல நீதிமன்றங்கள்ல பல வருஷங்களா வழக்குகள் தேங்கி கிடக்கிறதும் ஒரு முக்கிய காரணம். சட்டங்கள், தீர்ப்புகள்லாம் மக்களுக்கு உரிமைகளை வழங்குது. ஆனா இத விசாரிச்சு நீதி வழங்க நம்ம உச்ச நீதிமன்றத்துல போதுமான நீதிபதிகள் இருக்காங்களா? இங்கதான் அடுத்த டாபிக் ஆரம்பமாகுது. இந்த தாமதத்தை குறைக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கைய தலைமை நீதிபதியும் சேர்த்து 34லிருந்து 38ஆக உயர்த்த மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. 38ஆ? இப்போதைக்கு உச்ச நீதிமன்றத்துல சுமார் 92,385 வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இது வெறும் எண்களை கூட்டி கழிக்கும் கணக்கா? நீதிபதிகளை 4 பேர் அதிகரிச்சா மட்டும் தாமதம் குறைஞ்சிடுமா? ஒரு பெரிய மருத்துவமனையில நோயாளிகள் அதிகமா வர்றாங்கன்னு படுக்கைகளை மட்டும் அதிகரிச்சுட்டு மருத்துவர்களை குறை சொல்ற மாதிரி இல்லையா இது? ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. வெறும் எண்களை அதிகரிப்பது முழுமையான தீர்வாகாது. ஆனா தேர்வாளர் கண்ணோட்டத்துல இதுக்கு பின்னால இருக்கிற
அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 124 சப்கிளாஸ் 1 நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கதான் ஒரு டிஎன்பிஎஸ்சி ட்ரிக் இருக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே இருக்கு. அவங்க ஒரு திருத்த மசோதாவை கொண்டு வந்து சட்டத்தின் மூலமா தான் இதை மாத்த முடியும். ஆனா உயர் நீதிமன்றங்கள்ல அங்கதான் ட்விஸ்ட். உயர் நீதிமன்றங்கள்ல இந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், அதாவது நிர்வாக உத்தரவு மூலமாவே நடந்துடும். ஓஹோ, ரொம்ப அருமையான வேறுபாடு. அப்போ உச்ச நீதிமன்றத்துல இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? முதல்ல தலைமை நீதிபதி பரிந்துரை செய்வார், அப்புறம் அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும், அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல சாதாரண பெரும்பான்மையில பாஸ் ஆகணும், கடைசியா குடியரசுத் தலைவர் ஒப்புதல். சரி, இப்படி நீதிபதிகளை அதிகரிச்சுட்டே போறதுக்கு பதிலா வேற மாற்று வழியே இல்லையா? இருக்கு. 2009ல 18வது சட்ட ஆணையம் ஒரு அற்புதமான பரிந்துரையை கொடுத்தாங்க. அதாவது டெல்லியில வெறும் அரசியலமைப்பு அமர்வு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் மட்டும் இருக்கட்டும். அப்போ மத்த மேல்முறையீட்டு வழக்குகளை யார் விசாரிக்கிறது? அதுக்கு தான் காசேஷன் பெஞ்சஸ், அதாவது மேல்முறையீட்டு அமர்வுகளை சென்னை, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை ஆகிய இடங்கள்ல அமைக்கணும்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படி செஞ்சா சாதாரண மக்களுக்கு நீதி அவங்க வீட்டு வாசலுக்கே வந்துடுமே. ஆமா, ஆனா அந்த பரிந்துரை பல வருஷங்களா கிடப்பிலே இருக்குங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். நாடாளுமன்றம் நீதித்துறையை வலுப்படுத்த இப்படி சட்டங்களை ஏற்றுது. அதே நாடாளுமன்றம் தான் நம்ம நாட்டோட தேசிய சின்னங்களையும் மரியாதையையும் பாதுகாக்கிற சட்டங்களையும் திருத்துது. அது எப்படிங்கறதை இப்ப பாப்போம். அதாவது தேசிய மரியாதையை அவமதிப்பதை தடுக்கும் சட்டம் 1971 பத்தி சொல்றீங்களா? அதேதான். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. அந்த 1971 சட்டத்துல ஒரு திருத்தம் வரப்போகுது. இனிமே வந்தே மாதரம் பாடல அவமதிச்சாலோ அத பாடுறத தடுத்தாலோ தேசிய கீதத்திற்கு இணையான பாதுகாப்பு கிடைக்கும். மீறினா 3 வருஷம் வரை சிறை தண்டனை கிடைக்கலாம். ஓ, ஒரு தேசிய பாடலுக்கு இந்த அளவுக்கு சட்ட பாதுகாப்பு வர்றது ரொம்ப முக்கியமான நகர்வு. ஆமா, இது தேர்வாளர் கண்ணோட்டத்துல ஏன் முக்கியம், நம்ம வரலாறு இதோட எப்படி இணையிறது? வந்தே மாதரத்தோட வரலாற்று பின்னணி ரொம்ப ஆழமானது. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவங்க 1880கள்ல எழுதின ஆனந்தமடம் நாவல்ல தான் இது முதல்ல இடம் பெற்றுச்சு. ஆமா, சுதந்திர போராட்டத்துல இது ஒரு பெரிய தாரக மந்திரமா இருந்துச்சு. கண்டிப்பா. அப்புறம் 1937ல இந்திய தேசிய காங்கிரஸால இது அதிகாரப்பூர்வமா பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போ லேட்டஸ்டா February 2026ல உள்துறை அமைச்சகம் சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காங்க. அதிகாரப்பூர்வ நிகழ்வுகள்ல இதோட 6 பத்திகளையும் வெறும் 3 நிமிஷத்துல பாதணும்னு சொல்லிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது தேசிய கீதத்தை விட முன்னுரிமை பெறும், அதாவது இட் டேக்ஸ் பிரசிடென்ஸ் ஓவர் த நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நேயர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் வரும்போது அதுல இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகளை நம்ம ஒதுக்கி வச்சிடணும். தேர்வுக்கு தேவையான உண்மை தரவுகளா மட்டுமே இதை நீங்க அணுகணும். சரியா? 100% சரி. நம்ம நடுநிலையான பார்வையில தான் இதை படிக்கணும். சரி, தேசத்தோட உள்ளே நம்ம உரிமைகளையும் தேசிய மரியாதையையும் நம்ம சட்டங்கள் பாதுகாக்குது. ஆனா எல்லைகளை தாண்டி உழைக்கிற மக்களோட உரிமைகளை சர்வதேச அரங்கில் யார் பாதுகாக்கறாங்க? ILO, அதாவது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு பத்தி பேச போறோம்னு நினைக்கிறேன். ஆமா, மேற்கு வங்கத்தை சேர்ந்த பசிம் பங்கா ஷா மஜூர் சமிதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சம ஊதியம் மற்றும் கட்டாய உழைப்பு குறித்து ILO கிட்ட ஒரு புகார் அளித்திருக்காங்க. இத பாக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? ILOங்கிறது உலகளாவிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போலவா செயல்படுதா? நினைத்தவுடன் யார் வேண்டுமானாலும் அங்கே போய் தங்களோட நாட்டை பத்தி புகார் கொடுத்து விட முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ILOங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. ILOவோட 24வது பிரிவின் கீழ் எந்த ஒரு சாதாரண தனிநபரோ அல்லது தொண்டு நிறுவனமோ புகார் அளிக்க முடியாது. ஓ, அப்போ NGOக்கள் புகார் கொடுக்க முடியாதா? பின்ன எப்படி இந்த அமைப்பு புகார் கொடுத்தாங்க? அங்கதான் ஒரு நுணுக்கம் இருக்கு. தொழில்துறை சார்ந்த அமைப்புகள், அதாவது ட்ரேட் யூனியன்ஸ் அல்லது இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன்ஸ் மட்டுமே புகார் அளிக்க முடியும். இந்த மேற்கு வங்க அமைப்பு ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர் சங்கம், அதனால அவங்களால புகார் கொடுக்க முடிஞ்சது. இப்போ இதுல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? ILOவோட ஒப்பந்தங்கள்ல நம்ம கையெழுத்து போட்டிருக்கோமா? ஆமா, ILOவோட 10 முக்கிய ஒப்பந்தங்கள்ல இந்தியா 6 ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்கு. உதாரணமா 1957ஆம் ஆண்டின் கட்டாய உழைப்பு ஒழிப்பு, 1951ஆம் ஆண்டின் சம ஊதியம், அப்புறம் 1999ஆம் ஆண்டின் மோசமான குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. சரி, ஒருவேளை இந்த தொழிலாளர் சங்கம் கொடுத்த புகார் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா ILO இந்தியாவோட மேல பொருளாதார தடைகளை விதிப்பாங்களா? இல்ல, ILOவால எந்த ஒரு நாட்டின் மீதும் கடுமையான தடைகளை, அதாவது சாங்ஷன்ஸ் விதிக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு என்னதான் பவர் இருக்கு? அவங்க
பேரை வெளியிட்டு அவமானப்படுத்தும் முறை, அதாவது நேமிங் அண்ட் ஷேமிங் முறையை தான் பயன்படுத்துவாங்க. இது தவிர தார்மீக மற்றும் ராஜதந்திர அழுத்தங்களை கொடுப்பாங்க. அதாவது ESG தரநிலைகள் மூலமா சர்வதேச பிராண்டுகள் நம்ம கிட்ட இருந்து பொருட்களை வாங்குவதை தவிர்க்கலாம். இதனால நம்ம ஏற்றுமதி பாதிக்கப்படும், அப்படிதானே? அதேதான், மறைமுகமா ஒரு மிகப்பெரிய பொருளாதார அழுத்தத்தை அவங்களால உருவாக்க முடியும். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னு ஒரு நிமிஷம் சுருக்கமா பார்ப்போம். ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளில் தொடங்கி ம், உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அலசி வந்தே மாதரத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை பார்த்து இறுதியாக ILOவோட விதிகள் வரை ஒரு முழுமையான பயணத்தை மேற்கொண்டிருக்கும். TNPSC தேர்வுல கேள்விகள் எப்படி பின்னப்பட்டு வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க இந்த அலசல் உங்களுக்கு கண்டிப்பா உதவும். இத முடிக்கிறப்போ நேயர்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நாம இன்னைக்கு பல சட்டங்களை திருத்தங்களையும் பார்த்தோம். நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோ ஆசிட் வீச்சுக்கான வரையறையை மாற்றுவதோ சட்டத்தின் மூலம் சுலபமா நடந்துருது. ஆனா ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி சொன்ன மாதிரி குற்றங்களுக்கு காரணமான சமூகத்தின் ஆணாதிக்க சிந்தனைகளை இந்த சட்டம் மட்டும் மாற்றிவிட முடியுமா? நாடாளுமன்றம் சட்டங்களை இயற்றலாம், ஆனா வருங்கால அதிகாரிகளாகிய நீங்கள் அந்த சட்டத்தின் எழுத்துக்களை, அதாவது லெட்டர் ஆஃப் த லாவை மட்டும் பின்பற்றுவீர்களா? அல்லது அதன் உண்மையான ஆன்மாவை, அதாவது ஸ்பிரிட் ஆஃப் த லாவை களத்தில் செயல்படுத்துவீர்களா? ஆமா, இதை நேயர்கள் சிந்தித்து பார்க்கணும். ரொம்ப அருமையான கேள்வி. இந்த சிந்தனையோட மீண்டும் அடுத்ததொரு ஆழமான அலசல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். தொடர்ந்து படிங்கள், கேள்விகள் கேளுங்கள். நன்றி.